ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கார்த்திகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்குவிட் ரோஸ்ட். ஃபர்ஸ்ட் ஸ்குவிட்டை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மேரினேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேரினேஷனுக்கு இதில் நம்ம லைட்டாக மசாலா போட்டால் போதும். ஏன்னா நம்ம வதக்கும் போதும் நம்ம மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். ஸோ இதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சால்ட்டு, கொஞ்சமாக லைம் ஜூஸ் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுருவோம். இதை நல்லா மேரினேட் பண்ணி விடுங்க, அப்போ தான் ரோஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக நம்மளுக்கு வதங்கணும், அப்போ தான் ரோஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு இப்போ வெங்காயம். நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதக்குறோமோ அந்தளவுக்கு ரோஸ்ட்டு நல்லாயிருக்கும். என்னென்னா கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்குவிட்டை ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி அதில் இருக்க தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம மீதி இருக்க மசாலாவை ஆட் பண்ணிப்போம். அதே தான் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், இது மூணுத்தையும் ஆட் பண்ணி சால்ட்டு தேவைக்கேற்ப போட்டு நம்ம நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை, ஸ்குவிட்டில் இருக்க தண்ணியே தான் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ரொம்பவும் நம்ம ஸ்குவிட்டை ரோஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது, ஏன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு நெக்ஸ்ட்டு போடுற மசாலா எல்லாம் நம்ம ஆட் பண்ணி நல்லா பெரட்டி விட்டுப்போம். தண்ணி ஊற்றுற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அதுலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு தண்ணி எல்லாம் வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. ஃபைனலாக நம்ம பெப்பர் நான் இடித்து வச்சுருக்கேன், அந்த பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம். பெப்பரை ஆட் பண்ணி ஒரு தடவை பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டி விட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி, நான் எப்பயுமே கருவேப்பிலையும் சேர்த்து ஆட் பண்ணுவேன். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு பெரட்டி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் எப்பயுமே எந்த ஒரு சமையல் பண்ணாலும் மூடி வைப்பேன். நான் மூடி வச்சு 2 நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். நம்மளோட ஸ்குவிட் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.